பிரதமர் பேசும்போது டிஎம்கே இஸ் தி சிஎம்சி அப்படிங்கறாரு, கிரைம் மாஃபியா கரப்ஷன் அப்படிங்கறாரு சொல்றாரு. அதெல்லாம் அவருக்குத்தான், அவர்களுடைய கட்சிக்கும் கூட்டணிக்கும் தான் பொருந்துமே தவிர எங்களுக்கு அதில் ஒரு துளி கூட பொருந்தாது. எடப்பாடி பழனிசாமி பேசும்போது திமுகவுக்கு வந்து 2026 தான் கடைசி தேர்தலா இருக்கும் அப்படின்னு சொல்லி 11 முறை தேர்தலிலே தோல்வியை சந்தித்த எடப்பாடி பழனிசாமிக்கு 12வது தோல்வியை 2026 நிச்சயமாக தரும். அடுத்தடுத்து வந்து ஓபிஎஸ் அணில இருந்து வந்து அடுத்தடுத்து வைத்தியலிங்கமா இருக்கட்டும், அடுத்தடுத்து வந்து நம்ம திமுக நினைச்சிட்டு இருக்காங்க. ஓபிஎஸ் கிட்ட சேகர்பாபு சந்திச்சு பேசியிருக்காரு. அவர் வந்தா நமக்கு வந்து சார், யார் வந்தாலும் வந்தவர்களை வரவேற்கிற ஒரு இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். அவர்களுக்கும் உரிய மரியாதையை தருகிற தலைவர் தான் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள். எனவே எங்களை நம்பி வருகின்றவர்கள் கெட்டு போவது கிடையாது, மற்றவர்களை நம்பி போகின்றவர்கள் மோசம் போவதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதை பற்றி எங்கள் தலைமை தான் கூட்டணியை பற்றி முடிவு செய்யுமே தவிர நாங்கள் யாரும் கூட்டணியை பற்றி பேசுவதற்கான எங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. அது வெட்கக்கேடு. அடுத்தடுத்து வந்து பிரதமர் மோடி, அமித்ஷா வந்துட்டே இருக்காங்க. சார், அவங்க ஒட்டுமொத்த கூட்டத்தையும் நாங்கள் மகளிர் மூலமாகவே பீட் பண்ணி காமிச்சிடுறோம். எங்களுடைய மகளிர் அணி மூலமாக திருப்பூர் அங்கே ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி காண்பித்திருக்கின்றோம். அடுத்ததாக நாளை தஞ்சையிலே கூட்டி காண்பிக்க இருக்கின்றோம். திருவண்ணாமலையிலே இளைஞர் பட்டாளத்தை கூட்டி காண்பித்திருக்கிறோம். விருதுநகரிலே இளைஞர் பட்டாளத்தை கூட்டி காண்பித்திருக்கிறோம். அதற்கு பிறகு BLA to BLCA ஒவ்வொரு மண்டலமாக நடத்த இருக்கின்றோம். எனவே பகுதியாக மிகப்பெரிய மக்கள் அலையை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சக்தி இன்றைக்கு இந்தியாவிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருப்பதை போல வேறு எந்த இயக்கத்துக்கும் கிடையாது. நாங்கள் எப்பவுமே எதிரிகள் இல்லை என்று சொல்லுகிற இருமாப்பு பிடித்தவர்கள் அல்ல. எதிரிகள் இருக்கிறார்கள், ஆனால் எங்களோடு மோதுகின்ற அளவுக்கு வலிமையாக அந்த எதிரிகள் இல்லை. சார், யார் எந்த முடிவு சார், தேர்தல் என்று வந்துவிட்டால் மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். மக்களிடத்திலே நாங்கள் சென்று எங்களுடைய கருத்துக்களை சொல்லுகிற பொழுது மக்கள் யார் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்று பார்க்க வேண்டும். அதுதான் உண்மை. இன்னொன்று சொல்ல போனால், நாங்கள் சொன்னதையெல்லாம் செஞ்சுருக்கோம். மகளிர் உரிமை தொகை தருகிறோம் என்றோம், தந்திருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு அதை கிண்டல் செய்தவர் பொய்ப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்? பச்சை குழந்தை சின்ன பிள்ளைங்களுக்கு முட்டாய் கொடுக்கறது போல மகளிருக்கு ஆசை காட்டி இன்றைக்கு மகளிர் உரிமை தொகையை தரப்பாக்கிறார்கள் என்று சொன்னார். நாங்கள் 1,32,00,000 பேருக்கு தந்தோமா இல்லையா? அதே போல எடப்பாடி பழனிசாமி 2019 தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் 2,000 ரூபாய் 60 லட்சம் வறுமை கோட்டுக்கு கீழுள்ள குடும்பங்களுக்கு கொடுப்போம் என்று சொன்னார். அதில் கிட்டத்தட்ட ஒரு 32 குடும்பங்களை தேர்ந்தெடுத்து ஒரு 2 கோடி ரூபாய் செலவழித்து பிரம்மாண்டமான விழா நடத்தி 64,000 ரூபாயை கொடுத்த வள்ளல் தான் எடப்பாடி பழனிசாமி. அதுக்கப்புறம் போய் கேட்டால் பார்ப்போம்னு சொல்லி தேர்தல் வரைக்குமே ஓட்டிட்டு ஏமாத்தினவர் அவர். எனவே 60 லட்சம் குடும்பங்களுக்கு 2,000 ரூபாய் கொடுப்போம் என்று சொல்லி ஏமாற்றிய எடப்பாடி பழனிசாமியை மக்கள் நம்புவார்களா? 1,32,00,000 மகளிருக்கு மாதம் உரிமை தொகையாக 1,000 ரூபாய் தருகிற எங்கள் தலைவர் தளபதியை மக்கள் நம்புவார்களா? எண்ணிப்பார் சார். கவுண்டவுன், எங்களுடைய வெற்றிக்கான கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.